அன்பு மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற உண்மை சீக்கிரமே வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மை சொல்லணும் அப்படின்னா நம்ம அன்பு மேல எந்த தப்பும் கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்ரா அண்ட் நம்ம கருணாகரன் தான். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே ஆனந்தி எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்பலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தி கருணாகரனோட டேபிள நோண்டி பாக்குறாங்க. அதுல ஒரு பென்ட்ரைவர் கிடைக்குது. அப்போ கருணாகரன் சொன்ன ஆதாரம் இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு இதை எப்படியாவது போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கருணாகரன் வந்து கரெக்டா நிக்கிறான். சோ சண்டை போடுற ஆனந்தி கூட ஏன் டேபிள்ல இருந்து எதற்காக பென்ட்ரைவர் எடுத்த, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா, நான் இல்லாதப்ப எப்படி என்னோட டேபிள் எடுக்க போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுறான். ஆனந்தி அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவரை நான் போட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு நிக்கிறாங்க. அப்போ அடிக்க கை ஓங்கும் போது மித்ரா வந்து கருணாகரன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்றாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா மித்ரா வந்து நிக்கிறாங்க. என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க, எதுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆனந்தி மேல புகார் சொல்றாரு. பாடுங்க மேடம், என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் டேபிள்ல இருக்கிற பென்ட்ரைவரை எடுத்து வச்சிருக்கா, இதுக்கு எப்படி ஒரு பர்மிஷன் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மித்ரா வந்து என்ன ஆனந்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருக்காரு, அன்புக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தப்பு தப்பா பேசியிருக்காரு, அதுல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த பென்ட்ரைவர்ல ஏதோ ப்ரூஃப் இருக்குது, அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனந்தியை மித்ரா பார்க்குறாங்க. ஸோ ஆனந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை மேடம், 2 நாளைக்கு முன்னாடி இவர் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்ககிட்ட பற்றி ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அப்போவே அன்பு வந்து இவர் அடிக்கிறதுக்காக போனார், நான் தான் தடுத்து வச்சிருக்கேன், மகேஷ் சாரை பற்றி ஏதோ தப்பு தப்பாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ மித்ரா கருணாகரனை பார்க்குறாங்க. கருணாகரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை மேடம், அதெல்லாம் போய் சுத்த போய் பென்ட்ரைவரில் எதுவுமே கிடையாது, இவங்க வேணுக்குமே என்னோட டேபிளில் என்னை கேட்காம எடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மித்ரா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதில் தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்காக நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனந்தி நீ எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது கம்பெனி பென்ட்ரைவர் அப்படின்றதுனால எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆனந்தி மகேஷோட லேப்டாப்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ரூமுக்கு போகும்போது மகேஷே வந்துடுறாரு. ஸோ மகேஷ் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பென்ட்ரைவர்ல ஏதோ ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வாங்கி போட்டு பார்த்தா அதுல எதுவுமே இல்லை. ஸோ அந்த பென்ட்ரைவரை திரும்பவும் கருணாகரன் கிட்டே கொடுத்துட்டாங்க. பட் அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வந்து அதுக்குள்ள விஷயம் இருக்குது, பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க யாரோட சிஸ்டத்துல அது எடுக்க மாட்டேங்குது, ஆனா கருணாகரன் சிஸ்டத்துல போட்டா அது எடுக்குது. சோ இந்த ஒரு விஷயம் தான் கருணாகரனுக்கு இப்ப இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு கருணாகரன் என்ன செய்ய போறார் அப்படின்றதான் இதுக்கப்புறம் வர்ற கதை. ஏன் அப்படின்னா அந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா மித்ராவோட பிளான் எல்லாமே காலி. மித்ரா மகேஷ் 2 பேரும் இதுக்கப்புறம் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். ஆனாலும் அந்த விஷயம் இப்ப வெளியே வராம இருக்கிறது மித்ராவுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். அதே மாதிரி மகேஷ் கல்யாணத்து வரைக்கும் வெளியே வராம இருந்தாலே போதும். ஒருவேளை வெளியே வந்தாலும் மகேஷ் ஏத்துக்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். பட் அந்த கல்யாணம் வரைக்கும் அந்த விஷயம் நடக்காம இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு பிரச்சனை தான். சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி அன்பு சீக்கிரமே ஜெயில இருந்து வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஏன் அப்படின்னா அன்பு இல்லை அப்படின்னா ஆனந்தியை வந்து அவங்க அம்மாவும் சரி அப்புறம் துளசியும் சரி 2 பேரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.